NCERT series 6th geography chapter 2. இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பேசலாம். இதில் குளோபை பற்றி பேசியிருக்காங்க. குளோப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா த ரியலிஸ்டிக் மாடல் ஆஃப் எர்த்து. பூமியை சின்னதாக நம்ம கை கடக்கமாக செஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அதை தான் குளோப்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எர்த்து வேறு, குளோப் வேறு. இதில் பிரதானமாக லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸை பற்றி பேசியிருக்காங்க அண்ட் டைம் கால்குலேஷனை பற்றி பேசியிருக்காங்க அண்ட் எர்த்தோடைய ரொம்ப வெரி பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர். ஸோ ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃபில் அந்த குளோபை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நம்ம அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ரீவியஸ் சாப்டர் யூ ஹேவ் read that our planet is not a sphere. ஆமாம், மேலேயும் கீழேயும் தட்டையாக இருக்கும். ஸ்லைட்லி flattened at the north and south poles and bulge in the middle. மிடில் எப்படி இருக்கும், இப்படி பல்ஜாக இருக்கும், மேலே இப்படி தட்டையாக இருக்கும். அப்போ நம்ம எடுத்து இப்படி தான் இருக்கும், கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். இவ்வளோ கேவலமாக இருக்காது, ஏதோ பரவாயில்லாமல் இருக்கும். சரியா? யூ மே லுக் அட் த குளோப் கேர்ஃபுல்லி இன் யோர் கிளாஸ் ரூம் டு கெட் அன் ஐடியா. கிளாஸ் ரூமில் பார்த்துருப்பீங்களா? குளோப் இஸ் அ ட்ரூ மாடல் ஆஃப் த எர்த், மினியேச்சர் ஃபார்ம். குளோப் மே பி ஆஃப் வேரியிங் சைஸ் அண்ட் டைப். பிக் ஒன்ஸ் which cannot be carried easily, small pocket globes and globe like balloons இதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. The globe is not fixed. It can be rotated the same way as a top spin or a potter's wheel is rotated. நம்ம வந்து சுற்றலாம். On the globe, countries, continents and oceans are shown in their correct size. apt சைஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக மேப்பில் காட்டுற சைஸ் வந்து வேறு, குளோபில் காட்டுற சைஸ் வேறு. மேப்பில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து குளோப் வந்து ஸ்பியர் கரெக்டாக, ஆனால் நம்மக்கிட்ட மேப்பில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ரெக்டாங்கிளில் அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது க்ரீன்லேண்ட்லாம் ரொம்பவே பெருசாக இருக்கும். க்ரீன்லேண்டு, ஆஃப்ரிக்காலாம் பார்க்கும்போது அது சைஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். மேப் இருந்தால் எடுத்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஒரிஜினல் சைஸ் எப்படி இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன்லேண்ட் அவ்வளோ பெருசாக இருக்காது. இன்றைக்கி இந்த பெயிண்டட் மேப்ஸ்லாம் வந்துருச்சு. ஒரு காலத்தில் அந்த ப்ரொஜெக்டட் மேப்ஸ் தான் இருக்கும். அந்த ப்ரொஜெக்டட் பண்ணும்போது ஸ்கேல் பண்ணும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ குளோபில் அப்படி இருக்காது, கரெக்டான சைஸில் இருக்கும். It is difficult to describe the location of a point on a sphere like Earth. Now the question arises to how to locate a place on it. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்பியரில் எப்படி ஒரு பர்டிகுலர் பிளேஸை லொக்கேட் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போ ஒரு பிளேஸோட லொக்கேஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ பெரும்பாலும் இது வந்து டெம்பரேச்சர், லொக்கேஷன் அண்ட் டைம், இது 3க்காகவும் தான் இவங்க சொல்லிக்கிற அந்த டாபிக்ஸ் வந்து பயன்படுத்து. லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்ஸ். டெம்பரேச்சர் கூட தோராயமாக இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், உங்களுடைய கிளைமேட், டெம்பரேச்சருங்கிறத விட கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியும் லேட்டிடியூடில். அண்ட் லொக்கேஷன், நம்ம ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போகிறோம், நேவிகேஷன், டிரான்சிட், இந்த மாதிரி விஷயங்களுக்காக. அண்ட் டைம் கால்குலேஷன், இது 3மே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கான வெரி அடிப்படையான விஷயமாக அமையிறது இந்த லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். அப்போது எப்படி ஒரு பிளேஸை நம்ம லொக்கேட் பண்ணுறது, எப்படி பூமியில் எத்தனை மணி ஆகுதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணுறது? ஆதி காலத்தில் சூரியன் உதிக்கிறது, அது எந்த நேரத்தில் இருக்கிறது, உச்சிக்கு போகிறது, அது கீழே இறங்குறது, இந்த மாதிரி நேரங்கள் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சூரியன் உதிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பூமி முழுக்க ஒரே மாதிரி உதிக்குமா? உதிக்காது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நேரம் என்ன ஆகுது, வேறுபடுது. அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதில் கொடுக்க போகிறாங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஆக்சிஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பூமி இருக்குது இல்லையா, இந்த இதுதான் ஆக்சிஸ். இதுதான் ஆக்சிஸ், பூமியோட அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இமேஜின் லைன் தட் பாசஸ் த்ரூ நார்த் அண்ட் சவுத் போல், வடக்கு மற்றும் தென் துருவத்தில் வழியாக கடந்து செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடு. இந்த கோடுன்னு அடிமட்டத்தில் தான் என்ன பண்ணுது, அது கோடு அடிப்படையை வச்சு தான் என்ன பண்ணுது அப்படின்னா பூமி சுழலுது. அப்போ பூமி இப்படி சொல்லுவோம், இப்படி சுற்றும் இல்லையா? கரெக்டாக இப்படி சுற்றும் ரைட்டாக, இந்த அச்சை வச்சு சுற்றிட்டே இருக்கும். ஸோ எர்த்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டில்டட் ஆக்சிஸில், சாய்வாக இருக்கக்கூடிய அச்சில் மேற்குலேருந்து கிழக்கு சுற்றுது. இப்போ மேற்கு எது, வெஸ்ட்டு, கிழக்கு எது, ஈஸ்ட்டு. அப்போ மேற்குலேருந்து கிழக்காக சுற்றுகிறது. சரி, இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்கன்னு இமேஜின் பண்ணுங்கள். சரியா? இப்போ நீங்கள் சைடில் வந்து நிறைய மரம், செடி, கொடிலாம் இருக்குது. சரியா? மரம்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இந்த மரம் பார்க்கும்போது எப்படி தெரியும்? பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஆனால் அந்த மரம் பின்னாடி போகுமா? போகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் நமக்கு எப்படி தெரியும்? பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஒரு மூவிங் ஆப்ஜெக்டில் இருந்துட்டு ஒரு ஸ்டாண்டான ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த திசையில் போகிறோமோ அதுக்கு எதிர் திசையில் அது மூவ் ஆகிற மாதிரி தெரியும். கரெக்டாக? நம்ம முன்னோக்கி போகிறோம், நம்ம மூவ் பண்ணிகிட்ருக்கோம். இது நிலையாக இருக்கக்கூடிய இன்னொரு பொருள், அது நமக்கு எதிர் திசையில், அதாவது பின்னோக்கி போகிற மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம பார்வைக்கு அப்படி தான் தெரியும். சரியா? அப்போ பூமி எந்த திசையில் சுற்றுது? மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி சுற்றுது. அப்போது இதுக்கு நிலையாக இருக்கக்கூடிய பொருள் என்ன? சன்னு. நிலையாக இருக்கா? 3 நிலையாக இருக்கா? அப்போ இந்த பொருளை நமக்கு பார்க்கும்போது எப்படி தெரியும்? கிழக்குலேருந்து
மேற்கு நோக்கி மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம எந்த திசையிலேருந்து போகிறோம், மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போயிட்டுருக்கோம். அப்போ நமக்கு ஆப்போசிட்டில் தான் அது இந்த நிலையான பொருட்கள்லாம் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். அதனால தான் சூரியன் கிழக்கை வச்சு மேற்கே மறைகிறது. அப்போ சூரியன் வந்து மேற்கே உதிக்கும். எப்போது? ஒருவேளை பூமி வந்து தன்னோட சுற்றுற திசை திரும்பிச்சுன்னா, மாறுச்சுன்னா. ஒருவேளை பூமி கிழக்குலேருந்து மேற்கு சுற்றுச்சு அப்படின்னா சூரியன் எப்படி உதிக்கும்? மேற்குலேருந்து கிழக்கும். இதெல்லாம் நடக்கிற கதையாக, நடந்தாலும் நடக்கும், ஆனால் அதை நம்ம பார்க்குறதுக்கு இருக்க மாட்டோம். ஸோ இதுதான் ஆக்சிஸ். யூ வில் நோட்டீஸ் தட் த நீடில் இஸ் ஃபிக்ஸ்டு த்ரூ த குளோப் இன் த டில்டட் மேனர். சாய்வாக வந்து வச்சுருக்கோம். இதுக்கு பேர் தான் ஆக்சிஸ்ன்றாங்க. 2 points on the globe through which the needle passes are 2 poles. இந்த பூமியில் 2 பாயிண்டில் வந்து இந்த ஆக்சிஸ் பாஸ் ஆகுதுல, இதுதான் துருவம்னு அழைக்கப்படுது. துருவம்னா பொதுவாக எட்ஜுன்னு அர்த்தம். சரியா? பூமியினோட எட்ஜு எங்கே இருக்குது? வடக்கில் இருந்தால் மேலே இருந்தால் அது நார்த்து, கீழே இருந்தால் அது சவுத்து. அவ்வளோதான். ஜாகிரஃபி படிக்கும்போது டேரக்ஷன்ஸ் பேஸாக தான் பேசணும். மேலே கீழெல்லாம் பேசக்கூடாது. நான் புரிகிறதுக்காக சொன்னேன் மேலே கீழேன்னு. பட் நார்த்து சவுத்துன்னு தான் பேசணும். அப்போ மேலே இருக்கிற போல், அதாவது டாப்பில் இருக்கிறது நார்த்து போல், கீழே இருக்கக்கூடிய போல் சவுத்தில் இருக்கிற போல் சவுத்து போல். த குளோப் கேன் பி மூவ்ட் அரௌண்ட் திஸ் நீடில் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி மூவ் ஆகுது. பட் ரிமெம்பர் தெர் இஸ் எ மேஜர் டிஃப்ரென்ஸ். த ரியல் எர்த் ஹஸ் நோ சச் நீடில். அந்த மாதிரி ஒரு நீடில்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு இமேஜினரி லைன். சார், imaginary line. Another imaginary line running on the globe divides the earth into 2 equal halves. This line is known as equator. ஸோ இதே மாதிரி பூமியில் இன்னொரு முக்கியமான இமேஜினரி லைன் இருக்கும். ஸோ இதெல்லாம் டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா எடுத்தோன்னு என்ன சொல்லணும்? இட் இஸ் அன் இமேஜினரி லைன் ரன்னிங் ஆன் த குளோப் தட் டிவைட்ஸ் எர்த் ஈக்குவலி இன்டு 2 parts. ரிசல்ட்ஸ் இன் நார்த் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர். அதாவது ஆகப்பட்டது இது ஒரு கற்பனை கோடு. இந்த கற்பனை கோடு பூமியினுடைய நடுமொத்தத்தில் போகுது. இது பூமியை 2 சரிபாதி துண்டுகளாக பிரிக்குது. இதனோட விளைவாக அது சரிபாதி துண்டுக்கு மேல் பாதி வந்து நார்த் ஹெமிஸ்பியர்னும், ஈக்குவேட்டருக்கு கீழே உள்ள பகுதிகள் சதர்ன் ஹெமிஸ்பியர், வட அரைக்கோளம் மற்றும் தென் அரைக்கோளம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போ ஈக்குவேட்டர் அப்படிங்கிறது பூமியை சரிபாதியாக பிரிக்கக்கூடிய ஒரு கோடு. சரி, நம்ம இப்போ நம்ம வரைகிறோம். இது வந்து ஒரு ஸ்பியர் இல்லை, சர்க்கிள். ஸ்பியரில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு கோடு போட முடியுமா? ஸ்பியரில் கோடு போட முடியாது. அது வந்து என்னது? ஒரு சர்க்கிள். சரியா? அதாவது ஸ்பியரில் ஒரு சர்க்கிளை நம்ம பிக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஒரு சர்க்கிளில் ஒரு கோடாக தான் நமக்கு தெரியும். புரியுதா? அதனால் இது எப்படி இருக்குது? பூமியில் நம்ம ஒரு சின்ன கோடு போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலே இது என்னது? கோடு கிடையாது. இட் இஸ் அ சர்க்கிள். அப்போ ஈக்குவேட்டர் இன்னொரு விதமாக டிஃபைன் பண்ணுவாங்க. என்னது? த லார்ஜஸ்ட் சர்க்கிள் தட் கேன் பி டான் ஆன் த எர்த் இஸ் கால்ட் இஸ் ஈக்குவேட்டர். ஏன் லார்ஜஸ்ட் சர்க்கிள்னு சொல்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். பூமியினுடைய வடிவம் வட துருவத்துலேயும் தென் துருவத்துலேயும் என்ன மாதிரி இருக்கும்? ஸ்லைட்டாக தட்டையாக இருக்கும். இவ்வளோ தட்டையாக இருக்குது, ஸ்லைட்டாக தட்டையாக இருக்கும். சென்டரில் எப்படி இருக்கும்? இப்படி பல்ஜாக இருக்கும். இது எப்படி இருக்குது? பானை மாதிரி இருக்கும். சரியா? பல்ஜாக இருக்கும். கிட்டத்தட்ட இப்படி இருக்கும். சரியா? இது வந்து ஓவல் மாதிரி பாருங்கள். நார்த்து சவுத்து கொஞ்சம் தட்டையாக இருக்கும். இது வந்து பல்ஜாக இருக்கும். அப்போ இருக்கிறதுலே அதிக ஏரியா எதுக்கு இருக்கும்? இந்த ஏரியாவில் தானே இருக்கும். அப்போ இது மேலே வரைகிற அந்த சர்க்கிள் தான் இருக்கிறதுலே பெரிய சர்க்கிளாக இருக்கும், அதிக டயாமீட்டர் உள்ள சர்க்கிளாகும். அப்போ பூமியை சரிபாதியாக பிரிக்கிற இடம் என்னது? ஈக்குவேட்டர். அதனால தான் என்ன சொல்கிறோம்? ஈக்குவேட்டர் தான் வந்து பூமி மேலே வரையக்கூடிய மிகப்பெரிய சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். நார்தன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹாஃப் இஸ் கால்ட் அஸ் சதர்ன் ஹெமிஸ்பியர். தே ஆர் போத் ஈக்குவல் ஹாஃப்ஸ். ரெண்டுமே சரிபாதி. தேர்ஃபோர் தி ஈக்குவேட்டர் இஸ் அன் இமேஜினரி சர்க்கிள் லைன் அண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இன் த லொக்கேட் பிளேசஸ் ஆன் எர்த். பூமியில் இடங்களை குறிக்கிறதுக்கு ஈக்குவேட்டர் ரொம்ப முக்கியமாக பயன்படுது. ஆர் பேரலல் சர்க்கிள்ஸ் ஃப்ரம் த ஈக்குவேட்டர் டு த போல்ஸ் ஆர் கால்டு பேரலல்ஸ் ஆஃப் லேட்டிடியூட்ஸ். அப்போது ஈக்குவேட்டர் இருக்குது இல்லையா? இப்போ இந்த ஈக்குவேட்டருக்கு இணையாக நம்ம வரையக்கூடிய அந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே லேட்டிடியூட்ஸ்னு சொல்லுவோம். தமிழில் இது அச்சரேகைன்னு சொல்லி அழைக்கப்படுது. இது பேரலல்னு அழைக்கப்படுறாங்க. ஏன்னா இது ஈக்குவேட்டருக்கு பேரலாக வரைகிறோம், அதனால் இது பேரலல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. சரி, இப்போ இது பூமி ஸ்பியர் அப்படிங்கிற விஷயத்த ஏன் மறந்துடுங்க. இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா, பூமியை நம்ம பேப்பரில் ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா பூமி என்னவாக இருக்கும்? ஒரு சர்க்கிளாக இருக்கும். இப்போ சர்க்கிளுடைய ஆங்கிள் எத்தனை? ஒட்டுமொத்தமாக 360 டிகிரி. இப்போ நான் சரிபாதியாக நான் 4ஆக பிரிக்கிறேன். இப்போ என்ன ஆகும்? ஒரு குவாட்ரண்ட் வந்து 90 டிகிரி ஆகும். கரெக்டாக? இப்போ நான் அந்த சென்டர்லேருந்து ஆங்கிள் வச்சுட்டு போனால் இந்த பகுதி என்னது? 0 டிகிரி. ரைட்டா? இது என்னது? 90 டிகிரி. இது 180 டிகிரி. இது 270 டிகிரி. இது மீண்டும் 360 டிகிரி. சரியா? இப்போது இந்த செங்கல்லேருந்து இது எத்தனை டிகிரி? 90 டிகிரி. இது எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அப்போ நம்மளுடைய வட துருவத்துக்கு எத்தனை ஆங்கிள் இருக்கும்? எத்தனை டிகிரி இருக்கும்னா நார்த்து. தென் துருவத்துக்கு எத்தனை டிகிரி இருக்கும்? 270 டிகிரி. ஸோ 270 நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம சுற்றி வரப்போகிறது இல்லை. ஸோ இப்போ இங்கேருந்து இப்படி கால்குலேட் பண்ணோம், இங்கேருந்து இப்படி கால்குலேட் பண்ணோம். இங்கேருந்து பார்த்தா இது 90, இங்கேருந்து பார்த்தாலும் இது எவ்வளோ? 90. ஸோ அப்போ என்ன சொல்லுவோம்? 90 டிகிரி சவுத்துன்னு சொல்லுவோம். 90 டிகிரி நார்த்து அண்டு 90 டிகிரி சவுத்து. வட தூரம் தென் தூரம். அப்போ ஈக்குவேட்டர் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? 0 டிகிரியை தான் நம்ம ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதான் இங்கே கொடுத்துருவோம். அந்த ஈக்குவேட்டர் ரெப்ரசென்ட்ஸ் த 0 டிகிரி
latitude. Since the distance from the equator to either of the poles is 1/4 of a circle around the earth, it will measure 1/4 of the degree. அதாவது ஒரு சர்க்கிளில் 1/4 தான் ஜீரோலேருந்து என்ன ஆகுது, இது ரெப்ரசன்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த போல்ஸ்லாம் என்னவா இருக்குன்னா 1/4 ஆஃப் 360ங்கிறாங்க. அப்போ 1/4 இன்ட்டு 360 அடித்தா எவ்வளோ வரும், 90 வரும். அதை தான் நானும் சொன்னேன், 90 டிகிரி. தட்ஸ் 90 டிகிரி நார்த் latitude marks the north pole and 90 degree south latitude marks the south pole. As such, all parallels north of the latitudes are called north latitudes. Similarly, all parallels south of the equator are called south poles. 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்ட மாதிரி இருக்கும். வடக்கில் இருக்கிற latitudesக்கு என்ன பேர், வட அச்சங்கள். தெற்கில் இருக்கிற latitudes பேர் என்ன, தெற்கு அச்சங்கள். பட் அவ்வளவு ஈக்குவேட்டர்லேருந்து விலகி போகும்போது அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹை latitudesனு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20 டிகிரி அப்படின்னு வச்சுக்கோங்க, 40 டிகிரி இது ஒன்று, அப்புறம் 60 டிகிரி. சரியா? இப்போ இதெல்லாம் ஹை latitudes அப்படின்னு சொல்லுவாங்க, உயர் அச்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சவுத்துலேயும் இதே மாதிரி பொருந்தும், 20, 40, 60 அப்படின்னு சொல்லி அந்த 0 டிகிரிலேருந்து விலகி போக உள்ள latitudesஸை உயர் அச்சங்கள்னு சொல்லுவாங்க. அது வந்து பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைகள். ஸோ ஒவ்வொரு டிகிரியுமே வந்து என்னவா தான் பண்ணுவாங்கன்னா ஈக்குவலாக தான் பிரிப்பாங்க. இப்போ 0 டிகிரின்னு போட்டாங்கன்னா இங்கே 1 டிகிரி இருக்கும், இங்கேயும் 1 டிகிரி இருக்கும், இங்கே 20 டிகிரி இருக்கும், இங்கேயும் 20 டிகிரி இருக்கும். ஸோ இப்போ இது டிஃப்ரென்ஸ் காட்டணும் இல்லையா? அப்போ 1 டிகிரி நார்த்து, 1 டிகிரி சவுத்து, 20 டிகிரி நார்த்து, 20 டிகிரி சவுத்து, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் டைரக்ஷன் போடுவாங்க. டைரக்ஷன் போடாமல் நம்ம latitude மார்க் பண்ணோம் அப்படின்னா தப்பு, மார்க்கே பண்ண முடியாது, latitude குறிக்காது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் போத் சந்திரபூர் இன் மகாராஷ்டிரா அண்டு பெலோ ஹரிசான்டே இன் பிரேசில் இஸ் லொக்கேட்டட் இன் த பேரல்ஸ் ஆஃப் அபவுட் 20 டிகிரி latitude. பூமி திரையிலேருந்து 20 டிகிரி latitudeல தான் என்னவாக இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் உள்ள சந்திரபூர் அப்படிங்கிற பகுதியும் பெலோ ஹரிசான்டே அப்படிங்கிற ஒரு பகுதி பிரேசில், அதுவும் சரி, ரெண்டுமே 20 டிகிரி latitudeல தான் இருக்குது. பட் சந்திரபூருங்கிறது 20 டிகிரி நார்த்தில் இருக்குது, பிரேசிலில் உள்ளது 20 டிகிரி சவுத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட ப்ரிசைஸ் லொக்கேஷன் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா அந்த நார்த்து சவுத் அப்படிங்கிற டேரக்ஷன் வச்சு தான். ஸோ டேரக்ஷன் இல்லாமல் நம்ம லொக்கேட் பண்ண முடியாதுல ஒரு இடத்துல. அந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் திரும்பிச்சுன்னா எப்படி போக முடியும்? நம்ம வலது பக்கம் திரும்பணும், இடது பக்கம் திரும்பணும், இல்லை வடக்கு தெற்கு இந்த மாதிரி சொன்னால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அது திரும்ப முடியும், அதுக்கு ஏற்ற மாதிரி லொக்கேட் பண்ண முடியும் இல்லையா? அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். சரி, அப்போ இந்த பூமி பற்றி பேசும்போது நம்ம இன்னொரு விஷயங்களை சொல்லிவிட்றோம். பூமி இப்படி தான் இருக்குமான்னா கிடையாது, இப்படி தான் இருக்கும். சரியா? பூமி ஆக்சுவலி இப்படி இருந்திருக்கணும். ஆனால் என்ன இருக்குது, பூமியோடைய அந்த அச்சு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த அச்சு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டாக சாஞ்சிருக்கு. இதை தான் நம்ம டில்டட் ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னோம். சப்போஸ்டு பொசிஷன் இப்படி இருந்திருக்கணும், பட் ஆக்சுவல் பொசிஷன் இப்படி இருக்குது. அதனால் இந்த எவ்வளோ டில்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். எவ்வளோ 23 டிகிரி டில்ட்டாக இருக்குது. சரியா? அப்போ சூரியன், இதுதான் சூரியன் வச்சுப்போம். சரியா? இப்போ இது சூரியன் வச்சுப்போம். இப்போ சூரியனுடைய கதிர்கள் இப்படி இருக்கும்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்படி டில்ட்டாக இருக்குது. அப்போ சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் எங்கே வந்து விழுகும்? இப்படி தானே வந்து விழுகும். கரெக்டாக இப்படி தானே வந்து விழுகும். இதுக்கு மேலே இதோடைய இது பெனட்ரேட் பண்ணி என்ன பண்ண முடியாது, இந்த ரீஜனை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கவர் பண்ண முடியாது. கரெக்டாக? அப்போது சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் எங்கே தான் விழுகும்? இந்த ரீஜனோட தான் விழுகும். கரெக்டாக? அப்போ 23 டிகிரி வளைஞ்சிருக்கனால இந்த டிகிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோடு போடுறோம். அதே மாதிரி இதுக்கு கீழே அதே போல் இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, 23 டிகிரி கழிப்பாங்க, இங்கே ஒரு கோடு போடுறோம். அதே போல் இங்கே ஒரு கோடு போடுறோம், இங்கே ஒரு கோடு போடுறோம். இந்த 23 டிகிரி வடக்கு, 23 டிகிரி தெற்கு, இது 0லேருந்து 90 டிகிரிலேருந்து 23 டிகிரி. அப்போ 90லேருந்து 23 கழிச்சா என்ன வரும், 66 டிகிரி. அப்போ 66 டிகிரி வடக்கு மற்றும் 66 டிகிரி தெற்கு. இதில் இந்த ரீஜனில் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த டெம்பரேச்சர், சூரியனுடைய ரேஸ் வந்து என்ன ஆகும், டிஃபர் ஆகும், ஒவ்வொரு இடத்துலையும் வேரி ஆகும். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூமியோட இம்பார்ட்டன்ட் பேரலல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் 23 டிகிரி. ஏன் 23 வருதுங்கிறது காரணம் இதுதான், பூமி டில்ட்டாக இருக்குது. அப்போ சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் என்ன பண்ணாது, எல்லா பகுதியிலையும் விழுகாது. அப்போது அதோடைய செங்குத்து கதிர்கள் எந்த பகுதியில் விழுகுதோ அதிகபட்சமாக அதுலேருந்து ஒரு மார்க் பண்ணுறோம். வடக்குலேயும் ஒரு பக்கம் விழுகுது, தெற்குலேயும் ஒரு பக்கம் விழுகுது. அதை தாண்டி அதனுடைய செங்குத்து கதிர்கள் விழுகாது. அதாவது வெர்டிகல் ரேஸ் அதில் ஃபால் ஆகவே ஆகாது. அதுக்கு மேலே என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்லாண்டிங் ரேஸ் தான் விழுகும். இந்த இடத்துல ஸ்லாண்டிங் ரேஸ் தான் விழுகும். அண்ட் இதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா 6 months சூரியன் ஆப்சண்ட்டாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த ரீஜனில் 6 months சூரியன் ஆப்சண்ட்டாக இருக்கும். இப்போ அது சுற்றி வருது, சூரியன் கதிர் விழுகாது. இப்போது இந்த பகுதி இருக்குது, இப்போ ஆல்ரெடி சூரியன் கதிர் இருந்துகிட்ருக்கு. இப்போ இது சுற்றி வருது, சுற்றுறது தானே பகல் இரவு. நம்ம ஒரு பக்கம் இருப்போம், இன்னொரு பக்கம் திரும்பினோம்னா நைட்டு இல்லையா? அப்போ சுற்றி வர்றது தான் பகல். இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க அடுத்த நாள் நைட்டு என்ன போயிடுவாங்க, இந்த பக்கம் போயிடுவாங்க. அப்போ சுற்றினாலும் இந்த ஆக்சிஸ் அப்படியே தான் இருக்கும். இது பிக்சரில் வரனால என்னால் ஃபுல்லாக ஷோ பண்ண முடியல. ஆனால் நீங்கள் ஒரு சர்க்கிள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
சரியா? அப்போ இந்த இடம் அப்படியே தான் இருக்கும். அப்போ இது 6 மாதம் என்ன ஆகிட்டே இருக்கும், தொடர்ந்து பகல் இருக்கும். இது 6 மாதம் இரவு இருக்கும். அடுத்து அப்படியே டில்ட் ஆகும், அப்படியே மாறும். சரியா? சாரி, இது டில்ட் ஆகாது. இன்னொரு காலகட்டங்களில் என்ன ஆகும்னா சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் மாற்றம் ஏற்படும். அப்படி மாற்றம் ஏற்படும் போது இதில் 6 மாதம் என்னவாக இருக்கும், டேயாக இருக்கும். இதில் 6 மாதம் என்னவாக இருக்கும், நைட்டாக இருக்கும். சரியா? அப்படியே மாற்றி மாற்றி நடக்கும். இந்த 6 மாதம் ஆப்சண்ட் ஆகுதுல்ல சூரியன், அது எங்கே நடக்குது, 90 டிகிரிலேருந்து 23 டிகிரி கழிச்சா 66 டிகிரிக்கு மேலே தான் நடக்கும். 66 டிகிரி வடக்கு மற்றும் 66 டிகிரி தெற்கு ஆகிய பகுதிகளில் சூரியன் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் ப்ரெசண்ட்டே ஆவார். சரியா? அப்போ இந்த ரீஜன் எல்லாமே எப்படி இருக்கும், கடும் குளிர் நிலவும். ஸோ ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. எப்போவுமே சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் ஒரு லேட்டிடியூடில் டெய்லியாவது விழுந்துடும். இப்போ நம்ம இதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் நமக்கு உச்சி வெயில்ன்ற ஒன்று மண்டேல வந்து விழுகும். கரெக்டாக நட்டு உச்சியில் வந்து நிற்கும். உச்சி வெயில். ஆனால் டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு பின்னாடி இந்த உச்சி வெயிலுங்கிற கான்செப்டே கிடையாது. அதே மாதிரி டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு பின்னாடி உச்சி வெயிலுங்கிற கான்செப்டே கிடையாது. அப்போ உச்சி வெயில் எங்கே இருக்குது, அதாவது வெர்டிக்கல் ஓவர் ஹெட், சன் வில் கெட் ஓவர் ஹெட். சன் வந்து சன்னோட வெர்டிக்கல் ரேஸ் வந்து ஓவர் ஹெட் ஆகிறது எங்கே தான் ஓவர் ஹெட் ஆகும், டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் இடையில மட்டும்தான் சன்னோட ஓவர் ஹெட் நடக்கும். சரியா? அப்போ அதுக்கு மேலே ஸ்லாண்டிங் ரேஸ் தான் விழுகும். சரியா? அதுக்கடுத்து வந்து ஃப்ரிஜிட் ஜோன். ஃப்ரிஜிட் ஜோன்னா என்ன சொன்னோம், 6 மாதம் பகல் 6 மாதம் இரவு. ஸோ இதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன் 23 டிகிரி மொட்டையாக மனப்பாடம் பண்ணக்கூடாது, ஏன் 23 டிகிரி ஏன் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கும். ஸோ டிராபிக் ஆஃப் கேன்சர் 23 டிகிரி இந்த நார்தன் ஹெமிஸ்பியர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர், ஆர்டிக் சர்க்கிள் அட் 63.5 டிகிரி நார்த். ஸோ இப்போ 66.5 டிகிரியில் இருக்கிறதுக்கு பேர் வந்து ஆர்டிக் சர்க்கிள் பேர் வைக்கிறோம், இந்த லைனுக்கு பேர் வைக்கிறோம். அப்போ ஆர்டிக்னா இங்கே என்ன இருக்கும், அண்டார்டிக் சர்க்கிள். அவ்வளோதான். 66 டிகிரி சவுத்து அண்டார்டிக் சர்க்கிள். இதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சூரியன் வந்து நம்ம பூமி இது நேராக இருந்துச்சு அப்படின்னா ஒரே மாதிரி செங்குத்து கதிர்கள் விழுந்திருக்கும். இது சூரியனோட கதிர்கள்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அப்படி ஸ்லாண்ட் ஆகிடுச்சு, பூமி டில்ட் ஆகிடுச்சு. அப்போ செங்குத்து கதிர்கள் எங்கே தான் விழுகும், இங்கே தான் விழுகும். ரைட்டா? இப்போ இந்த பக்கம் பூரா இந்த கதிர்கள் என்ன ஆகிடுச்சு, ஸ்லாண்டாக ஆரம்பிக்குது. அப்போ சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் எந்த பக்கம் விழுகுதோ அந்த ரீஜனை தான் என்ன சொல்கிறாங்க, டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சொன்னதையே என்ன பண்ணுறாங்கன்னா டெம்பரேச்சர் வச்சு சொல்ல போகிறாங்க. அது ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் எர்த்து. ஸோ பூமிக்கான பெருவாரியான ஹீட் சோர்ஸ் என்னது, சூரியன் தான். அப்போ சூரியனுடைய செங்குத்து கதிர்கள், சூரியனுடைய கதிர்கள் பூமி மேலே எப்படி விழுகுது, இன்சிடென்ட்ஸ், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் எர்த். ஆக்சுவலாக 3 ஜோனாக பிரிக்கிறாங்க, டாரிட் ஜோன், டெம்பரேட் ஜோன் அண்ட் ஃப்ரிஜிட் ஜோன். டாரிட் ஜோன் என்னது, டிராபிக் ஆஃப் கேன்சர் மற்றும் டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு இடப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ரீஜன். இங்கே எப்போவுமே சூரியன் வந்து என்ன இருக்கும், கொஞ்சம் உச்சமாக இருக்கும், உக்கரமாக இருப்பான், வடிவேல் மாதிரி. அந்த நேரத்தில் வராது, நான் வந்து டைமை கீப்பப் பண்ண மாட்டேன், உக்கரமாக இருப்பேன், அந்த மாதிரி உக்கரமாக இருக்குது டாரிட் ஜோனில். சரியா? அடுத்து மிட் டே சன் நெவர் சைன்ஸ் ஓவர் ஹெட் இன் எனி லேட்டிடியூட் பியாண்ட் த டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் த டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். கடகரேகை மற்றும் மகர ரேகை தாண்டி போனால் சூரியன் உச்சி வெயிலில் வரவே வராது. த ஆங்கிள் ஆஃப் த சன்ஸ் ரேஸ் கோஸ் ஆன் டிக்ரீசிங் டுவர்ட்ஸ் த போல்ஸ். இதை கொஸ்டினாக கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கலாம். ஸோ துருவங்களில் நோக்கி போகும் பொழுது சூரியனுடைய கதிர்களுடைய அந்த ஆங்கிள் இருக்குது இல்லையா, அந்த கோணம் வந்து என்ன ஆகும், அதிகரிச்சுக்கிட்டே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். As such, the areas bounded by the Tropic of Cancer and the Arctic Circle in the Northern Hemisphere and the Tropic of Capricorn and the Antarctic Circle in the Southern Hemisphere. ஒன்றும் இல்லை, இதிலேருந்து இது வரைக்கும், இதிலேருந்து இது வரைக்கும், அதை தான் பேர் சொல்லியிருக்காங்க. Have moderate temperature. These are therefore called temperate zones. Areas lying between the Arctic Circle and North Pole. Arctic Circle-க்கும் North Pole-க்கும் Antarctic Circle-க்கும் South Pole-க்குள்ள ஏரியா பகுதியில் ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ இந்த ரீஜனில் சன் டஸ் நாட் அரைஸ் மச் அபோவ் ஹரிசான். ஸோ தரையில் தான் இருக்கும், இதுக்கு மேலே என்ன ஆகாது, இவ்வளோ தூரம் தான் உயரும், அதுக்கு மேலே சன் எந்திரிக்காது. நம்ம ஊரில் இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும், இங்கே மறைஞ்சிடும், இங்கே உயரும், அப்படியே திருப்பி என்ன ஆகிடும், மறைஞ்சிடும் அவங்க ஊரில், இதில் போல்ஸில். அதே போல் 6 மாதம் சன் என்ன ஆகும், ப்ரெசென்ட் ஆகும், 6 மாதம் ஆப்சென்ட் ஆகிடுவார். ஸோ இந்த ரீஜன் ரொம்ப குளிராக இருக்கும், ஸோ கம்மியான வெப்பம் தான் காணப்படும். ஸோ இந்த ரீஜன் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃப்ரிஜிட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து வாட் ஆர் லாங்கிடியூட்ஸ். டு ஃபிக்ஸ் த பொசிஷன் ஆஃப் எ பிளேஸ் இட் இஸ் நெசசரி டு நோ சம்திங் யூ மோர் தேன் த லேட்டிடியூட் ஆஃப் தட் பிளேஸ். ஒரு பக்கம் லேட்டிடியூட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு இது போதுமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு லைன் இருக்குது, 20 டிகிரி லேட்டிடியூட். இப்போ நீங்கள் இங்கே இருந்தாலும் 20 லேட்டிடியூட் தான் இருப்பீங்க, இங்கே இருந்தாலும் 20 லேட்டிடியூட் தான் இருப்பீங்க, இங்கே இருந்தாலும் 20 லேட்டிடியூட் தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் எந்த இடத்துல ப்ரிசைஸாக இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இதை கனெக்ட் பண்ணுற ஒரு பிளேஸ் வேணும் இல்லையா. அப்போ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட் அப்படின்றாங்க. இப்போ லாங்கிடியூட்னா என்ன, ஸோ லாங்கிடியூட் இஸ் இமேஜினரி செமி சர்க்கிள். ஏன் செமி சர்க்கிள்ன்றோம், அது சர்க்கிள், இது செமி சர்க்கிள். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தர்பூசணி ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே வந்து தர்பூசணி தான் பூமியை பற்றி பார்க்கும்போது
லேட்டிடியூட் லாங்கிடியூட் பார்க்கும்போது தர்பூசணி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ நீங்கள் இப்படி வெட்டினீங்கன்னா அது சரி பாதியாக வெட்டலாம். பட் நீங்கள் வேறு எங்கே வெட்டினாலும் என்ன பண்ண முடியாது, சரி பாதியாக பிரிக்க முடியாது. ஆனால் நீங்கள் இப்படி வெட்டினாலும் சரி பாதி ஆகும், இப்படி வெட்டினாலும் சரி பாதி ஆகும், இப்படி வெட்டினாலும் சரி பாதி ஆகும், இப்படி வெட்டினாலும் சரி பாதி ஆகும். எந்த பக்கம் வேணாலும் என்ன பண்ணலாம், இந்த பக்கத்து அதாவது நார்த்து சவுத்தாக நீங்கள் பிரிக்கும் போது எந்த பக்கம் வேணாலும் உங்களால் சரி பாதியாக பிரிக்க முடியும். சரியா? இதுதான் லாங்கிடியூட். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பூமி மேலே ஒரு செமி சர்க்கிள் மட்டும்தான் போடுறாங்க. இது ஒரு செமி சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, செமி சர்க்கிளை தான் வரைகிறாங்க. அப்போ மொத்தம் லேட்டிடியூட்ஸ் எத்தனை இருக்கும், ஈக்குவேட்டர் 1, அதுக்கு மேலே ஒவ்வொரு டிகிரியாக 90, ஈக்குவேட்டர் இங்கே இருக்குது 0 டிகிரி இருக்குது, அதுக்கு மேலே ஒவ்வொரு டிகிரியாக 90 சவுத் வரைக்கும். அப்போ இது ஒரு 90 லைன், இது ஒரு 90 லைன். அப்போ மொத்தம் 180 டிகிரி 180 லைன்ஸ் இருக்குன்னு சொன்னால் தப்பு. ஏன், 0 டிகிரி ஒன்று இருக்குது. அப்போ அதையும் சேர்த்துக்கணும். 180 + 1 மொத்தம் எத்தனை இருக்குது, 181 லேட்டிடியூட்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் லாங்கிடியூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா செமி சர்க்கிள், இப்போ சர்க்கிள் 1 ரைட்டா, ஒரு சர்க்கிள் போட்டால் மொத்தம் எத்தனை சர்க்கிள் போடுறோம், 180 சர்க்கிள் போடலாம். அப்போ ஒரு சர்க்கிளே நம்ம என்ன பண்ணுறோம், செமி சர்க்கிளாக போடுறோம். அப்போ 2 வரும். அப்போ 1 தான் 180னா 2 எவ்வளோ வரும், 360 லைன்ஸ் வரும். அப்போ லாங்கிடியூட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது, 360 இருக்குது. சரி, இவ்வளோ சொன்னியா. லாங்கிடியூட்னா என்ன, இமேஜினரி செமி சர்க்கிள் ட்ரான் ஆன் எர்த் செப்பரேட்டிங் எர்த் இன்டு ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். பூமியை கிழக்கு மற்றும் மேற்கு அப்படின்னு பிரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட் வேணும். நீங்கள் பூமி எந்த பக்கம் சுற்றினாலும் கிழக்கு மேற்கு தான். சரியா? அதை நீங்கள் ஃபிக்ஸே பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி தான், தர்பூசணி எந்த பக்கம் வெட்டினாலும் என்ன பண்ணலாம், ஒரே மாதிரி தான் இருக்கும். புரியுதா? ஸோ அப்போ நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அது ஒரு நம்மளாக ஃபிக்ஸ் பண்ணது தான், ஆர்பிட்ரியாக ஃபிக்ஸ் பண்ணது தான். ஈக்குவேட்டர் அதுவும் அமைஞ்சு போச்சு, இங்கே தான் வைக்க முடியும், வேறு ஈக்குவேட்டராக வேறு எங்கேயுமே வைக்க முடியாது. ஆனால் நம்ம லேட்டிடியூட் அப்படி கிடையாது. சரியா? அப்போ லேட்டிடியூட் வைக்கும்போது என்ன லாங்கிடியூட் அப்படி கிடையாது. லாங்கிடியூட் வைக்கும்போது நம்மளாக ஒரு ஆர்பிட்ரியாக ஃபிக்ஸ் பண்ணுறோம், அது வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி தான் அதுக்கு வலது பக்கமாக இருக்கிறது ஈஸ்டனும் அதுக்கு இடது பக்கமாக இருக்கிறத வெஸ்டனும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ 4 கார்டினல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க டேரக்ஷன்ஸுக்கு, அதை கார்டினல் டேரக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. நார்த்து சவுத்து, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. நார்த் ஈஸ்ட்டில் இருக்கானா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இங்கே போய் லொக்கேட் பண்ண முடியும். அப்போ லொக்கேட் பண்ணுறதுக்கு நார்த்து சவுத்துங்கிற ஒரு லைன் வெர்டிக்கல் லைனும் வேணும், ஈஸ்ட் வெஸ்ட்டுங்கிற ஹரிசாண்டல் லைனும் வேணும். அப்போ ஈஸ்ட் வெஸ்ட்டுங்கிற ஹரிசாண்டல் லைனை யாரால் கொடுக்க முடியும், லாங்கிடியூட்ன்ற ஒரு அமைப்பால் கொடுக்க முடியும். சரியா? அப்போ நார்த்து சவுத்து அப்படிங்கிற ஒரு வெர்டிக்கல் லைனை யாரால் கொடுக்க முடியும், ஈக்குவேட்டர்ன்ற ஒரு லைனால் கொடுக்க முடியும். சரியா? ஈக்குவேட்டருங்கிற லைனால் கொடுக்க முடியும் நார்த்து சவுத்துன்னு. ஸோ இதுக்காக தான் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்ஸ் வழங்கப்படுது. பொதுவாக லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணுறோம், லேட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸோட ஜாயினிங் பாயிண்ட்ஸ் தான் பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், ஈச் டிகிரி இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டூ மினிட்ஸ் அண்ட் மினிட்ஸ் இன்டூ செகண்ட்ஸ். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு லாங்கிடியூட். ஸோ அந்த ஒவ்வொரு டிகிரியும் நம்ம என்ன பண்ணுறோம், அது 1 டிகிரி லாங்கிடியூட் அப்படின்னா அதை மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா மினிட்ஸாக பிரிக்கிறோம், அண்ட் அதை மறுபடியும் செகண்ட்ஸாக பிரிக்கிறோம். They are semicircle, நான் ஏற்கனவே சொன்னேன். And the distance between them decreases steadily polewards until it becomes 0 at the pole. அப்போ லாங்கிடியூடோடைய போலில் அதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 0. போலில் அது எல்லாமே இணைஞ்சிரும். அன்லஸ் ஈக்குவேட்டர் எப்போவுமே என்ன ஆகாது, இணையாது. அது ஒரு சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள். இப்போ இந்த ஒரு மைய புள்ளியிலேருந்து நான் ஒரு சர்க்கிள் வரைகிறேன், செமி சர்க்கிள் வரைகிறேன், இந்த புள்ளியிலேருந்து இன்னொரு செமி சர்க்கிள் வரைகிறேன். அப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் என்ன இருக்குது, இணைஞ்சிருக்கு. அப்போ நார்த்து போல்லையும் சவுத்து போல்லையும் இந்த லாங்கிடியூட்ஸ் என்ன இருக்கும், இணைஞ்சிருக்கும். ஸோ அப்போ அதுக்கு இடையில் ஆங்கிள் எவ்வளோ, 0. வேறு லேட்டிடியூட் என்ன ஆகுது, எப்போவுமே இணையாது. அதனால தான் அதை என்ன சொல்கிறோம், பேரலல்ஸ்னு சொல்கிறோம். சரி, அன்லைக் பேரலல்ஸ் ஆஃப் லேட்டிடியூட்ஸ் ஆல் மெரிடியன்ஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் லென்த். ஸோ பேரலல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஈக்குவேட்டர் தான் இருக்குல்லே பெரிய சர்க்கிள்னு சொன்னோம். அதை விட இது சின்னதாக இருக்கும், அதை விட இது சின்னதாக இருக்கும், அதை விட இருக்கிற சின்னதாக இருக்கும். இப்போ இருக்கிறதுலே சின்ன சர்க்கிள் எங்கே இருக்குது, போல் தான் இருக்கிறதுலே சின்ன சர்க்கிள். ஆனால் லாங்கிடியூட்ஸ் அப்படி கிடையாது. இது எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் இது இருக்கும், அது எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் இது இருக்கும். ஸோ அப்போ எல்லா மெரிடியன்ஸும் இனிமையாக இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஏக்கலாக பிரிக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேட்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி 0 டிகிரின்னு கண்டுபிடிச்ச மாதிரி 0 டிகிரி லாங்கிடியூட் எங்கே வைக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்ன முடிவெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ராயல் அப்சர்வேட்டரி கிரீன்விச்சில் பாஸ் ஆகிற வழியாக நம்ம என்ன பண்ணலாம், வரையலாம் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. ஸோ இந்த மெரிடியனுக்கு பேர் பிரைம் மெரிடியன். இப்போ பிரைம் மெரிடியன்கிறது 0 டிகிரி லாங்கிடியூட். ஈக்குவேட்டர் எப்படி 0 டிகிரி லாட்டிடியூடோ அதே போல் பிரைம் மெரிடியன்கிறது 0 டிகிரி லாங்கிடியூட். ஸோ அதிலிருந்து நம்ம 180 டிகிரி கிழக்குலையும் 180 டிகிரி மேற்குலையும் கால்குலேட் பண்ண முடியும். அப்போ இதுலையும் எத்தனை இருக்குது, 361 லைன்ஸ் இருக்குது. த ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இதில் கிழக்கில் இருந்தால் இது ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னும், மேற்கில் இருந்தால் இது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னும் அழைக்கப்படுகிறது. Therefore, the longitude of a place is followed by the letter E and for the west and W for the west. E for the east and W for the west. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி
எப்படி நம்ம லேட்டிடியூடுக்கு நார்த்து சவுத்து அப்படின்னு பேர் வைக்கலாம்னா அது லேட்டிடியூட் ஆகாதோ, அதே போல் லாங்கிடியூடுக்கு ஈஸ்ட்டு அல்லது வெஸ்ட்டுன்னு கண்டிப்பாக பேர் வச்சே தீரணும். டைரக்ஷன் வச்சே தீரணும். டைரக்ஷன் வச்சா தான் அது லேட்டிடியூடா அல்லது லாங்கிடியூடான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். Now look at the grid of parallels of latitude and meridians of longitude. ஸோ இது ரெண்டும் இணையிற இந்த கிரிட்டை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது 0 டிகிரி இல்லையா? இப்போ 0 டிகிரி அண்டு அது 0 டிகிரி 30 டிகிரி 60 டிகிரி, இது 30 டிகிரி ஈஸ்ட் 60 டிகிரி ஈஸ்ட், 30 டிகிரி வெஸ்ட்டு 60 டிகிரி வெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இந்த பாயிண்ட் என்னால் என்ன பண்ண முடியும்? ப்ரிசியஸாக லொக்கேட் பண்ண முடியும். இந்த பாயிண்ட்டை ப்ரிசியஸாக லொக்கேட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட்டில் தான் எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் அ பிளேஸை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் துப்ரி இன் அசாம் வந்து 26 டிகிரி நார்த்லேயும் அண்டு 90 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட்லேயும் இருக்குது. ஸோ இதே போல் பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் த கிளியர்லி ட்ரா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வெர்டிக்கல் லைன்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆன் பேப்பர். இந்த மாதிரி ஒரு லைனை வரைஞ்சிப்பிங்களா? இதை யூஸ் பண்ணி இதை ஏங்கிறது வந்து B1 அப்படிங்கிற பொசிஷனில் ஏ இருக்குது, D1 அப்படிங்கிற பொசிஷனில் பி இருக்குது. ஸோ இது வந்து லேட்டிடியூட், இது வந்து லாங்கிடியூட். இந்த விதத்தில் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இறுதியாக டைமுக்கும் லாங்கிடியூடுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. பூமி தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றி வர இருக்க எத்தனை டிகிரி கால்குலேட் பண்ணுது? 360 டிகிரி சுற்றி வருது. அதே போல் அது எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 24 மணி நேரம். ஸோ எக்ஸாக்டாக 24 மணி நேரம் கிடையாது, ரஃபாக 24 மணி நேரம். அப்போ 360 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 24 மணி நேரம். கரெக்டாக? அப்போ ஒரு டிகிரியோட வேல்யூ இப்போ என்ன? 15 டிகிரி அப்படின்னு அர்த்தம். ஒரு டிகிரிக்கு வந்து 4 மினிட்ஸ் அல்லது ஒரு மணி நேரத்துக்கு 15 டிகிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ட்ராவல் பண்ணலாம். அப்போ பூமியில் ஒரு மணி நேரம் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா பூமி என்ன பண்ணுது? 15 டிகிரி சுற்றி வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லது பூமி 4 நிமிஷத்தில் 1 டிகிரி கடந்துடுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? ஸோ அப்போ இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா பூமியில் டைம் கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த க்ரீன்விச் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கானது. 0 டிகிரியில் உள்ளது இந்த க்ரீன்விச் மீன் டைம். ஸோ பாருங்கள், the prime meridian of the Greenwich has the sun at the highest point in the sky. All the place along this meridian will have a midday or mid-noon. இப்போ Greenwich மீன் டைம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சன் வந்து உச்சியில் இருக்குது, உச்சி வெயில் அடிச்சுட்டு இருக்குது அப்படின்னா இந்த பிளேஸில் ஒன்று வந்து எப்படி இருக்கணுமா? இது ஈக்குவலாக இருக்கிற பகுதிகளில் ஒன்று நடு இரவாக இருக்கணுமா, இல்லை நடு பகலாக இருக்கணுமா, அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. as the earth rotate from west to east, மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி நகரனால க்ரீன்விச்சுக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பகுதிகள் நேரத்தில் அஹெட்டாக இருக்கும். ஸோ அப்போ க்ரீன்விச் மீன் டைமை விட கிழக்கில் இருக்கிற பகுதிகள் டைம் முன்னாடி இருக்கும். ஸோ க்ரீன்விச் மீன் டைமுக்கு பின்னாடி பிஹைண்டில் இருக்கக்கூடிய வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் டைம் லேகாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான், இந்தியா இருக்குது அண்டு லண்டன் இருக்குது. இப்போ இது எல்லாருமே என்னது? ஈஸ்ட்டில் இருக்காங்க. இது க்ரீன்விச் மீன் டைம், இது ஈஸ்ட்டில் இருக்காங்க, ஈஸ்ட்டில் இருக்காங்க. அதே போல் பிரசில் இருக்காங்க, யூஎஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன இருக்காங்க? வெஸ்ட்டில் இருக்காங்க. அப்போ க்ரீன்விச் மீன் டைம் விட இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? முன்னாடி டைம் இருக்கும். ரைட்டா? இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? க்ரீன்விச் மீன் டைம் விட பின்னாடி டைம் இருக்கும். இது நான் அந்த சொன்ன கால்குலேஷன். த எர்த் rotates 360 degree in 24 hours, which means 15 degree an hour or 1 degree in 4 minutes. Thus, when it is 12 noon at Greenwich, the time at 15 degree east of Greenwich will be 15 into 4, 60 minutes. 1 hour ahead of Greenwich time, which means 1 p.m. But at 15 degree west of Greenwich, the time will be behind Greenwich time by 1 hour. இப்போ 0 டிகிரி இருக்குது. ஸோ இங்கே 15 டிகிரி ஈஸ்ட்டில் டைம் என்னன்னு கால்குலேட் பண்ணுறாங்க. சரியா? 15 டிகிரி ஈஸ்ட்டில் டைம் என்னன்னு கேட்குறாங்க. ப்ரொவைடர் தட் 0 டிகிரியில் மணி வந்து 12 AM. அப்படின்னா இவங்க ஒரு மணி நேரம் எப்படி இருப்பாங்க? முன்னாடி இருப்பாங்க. அப்போ ப்ளஸ் 15 டிகிரினா இப்போ ஒரு 1 ஹவர் ஈக்குவல் டு எத்தனை டிகிரிக்கு வந்து 1 ஹவர்? 15 டிகிரி 1 ஹவர். அப்போ அதுக்காக அந்த கால்குலேஷனுக்காக தான். அப்போ 1 ஹவர் அஹெட்டாக இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு மணி எத்தனை இருக்கும்? 1 பிஎம்னு இருக்கும். கரெக்டாக? இல்லை 1 ஏஎம்னு இருக்கும். சரி, அப்போ இவங்களுக்கு வெஸ்ட்டில் 15 டிகிரி லெவலில் இருக்கும், 11 பிஎம்னு இருக்கும். இதை தான் இங்கே கால்குலேட் பண்ணி சொல்கிறோம். At any place, a watch can be adjusted to read 12 o'clock when the sun is at the highest point in the sky. That is when it is midday. The time shows by such a watch will give the local time for that place. நம்ம எந்த நேரத்தில் சூரியன் உச்சி வெயிலில் இருக்குதோ அந்த நேரத்தில் நம்மளுடைய வாட்சை 12 மணி ஆற்றுட்டோம் அப்படின்னா அந்த ரீஜனுடைய லோக்கல் டைம் நமக்கு கிடச்சிடும். சரி, அடுத்து ஸ்டாண்டர்ட் டைம்ங்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் டைம்ங்கிறது என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் ஒவ்வொரு ரீஜன்லேயும் என்ன ஆகிட்டே இருக்குன்னா மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு டிகிரிக்கும் டைம் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும்? 4 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது இது
ஓகே ஜாகிரபிக்கலாக பார்க்கும்போது ஒவ்வொரு டிகிரியாக பார்க்கும்போது ஓகே. பட் நீங்கள் ஒரு கண்ட்ரியாக பார்க்கும்போது அந்த கண்ட்ரியில் வெவ்வேறு டைம் இருந்தால் அந்த லோக்கல் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஒரு கண்ட்ரி அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு டிகிரிக்கும் டைம் சேஞ்ச் ஆகுதுங்கிறது ப்ராப்ளமேட்டிக்கானது. ஸோ அதில் நிறைய ஷெடியூல் ப்ராப்ளம் இருக்கும். அவங்க டைம் இத்தனை மணிம்பாங்க, ஒவ்வொரு டிகிரிக்கும் டைம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ இந்தியா மாதிரி வாஸ்ட் கண்ட்ரிக்கெலாம் ஒவ்வொரு டிகிரினா இப்போ எத்தனை டிகிரி போகுது, 68 டிகிரி ஈஸ்ட்லேருந்து 97 டிகிரி. அப்போ மிச்சம் எத்தனை இருக்குது, மொத்தம் 19 டிகிரி நம்ம சொல்லணும். கரெக்டாக 19னா 87. இப்போ 29 டிகிரிக்கு என்ன ஆகும், டைம் 4 மினிட்ஸுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ அவ்வளோத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியுமா? கரெக்ட் இல்லையா? அப்போ நம்ம கண்ட்ரி நிர்வாகப்படுத்துறதுக்காக இந்த எல்லா டைமுக்கும் பதிலாக காமனாக ஒரு டிகிரி எடுப்போம். அந்த ஒரு டைமை இதுதான் ஸ்டாண்டர்ட் டைம்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கான டைம் ஜோனாக செட் பண்ணிப்போம் அப்படிங்கிறாங்க. இந்தியாவுக்குள்ளது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் 82 டிகிரி ஈஸ்ட்டில் லொக்கேட் பண்ணுறாங்க. இந்தியா the longitude of 82.5 degree east is treated as the standard meridian. The local time at this meridian is taken as the standard time for the whole country. ஸோ இங்கே என்ன டைம் இருக்கோ அதுதான் நாடு முழுக்கும் ஒரே டைமாக இருக்குது. இதைத்தான் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக இது எந்த வழியாக பாஸ் ஆகுதுங்கிறது தான் கேள்வியாக கேட்பாங்க. அலகாபாத் வழியாக பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த அலகாபாத்துங்கிறதுக்கு பேர் மாற்றிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரயாக்ராஜ். அடுத்து பாருங்கள். கபீர் lives in a small town near Bhopal. He tell his friend Alok that they will not be able to sleep tonight. தூங்க முடியாதான். Day and night cricket match between India and England has started at 2 PM in London. லண்டனில் மத்தியானம் 2 மணிக்கு ஒரு மேட்ச் நடக்குது இந்தியாவுக்கும் இங்கிலாண்டுக்கும். அப்படின்னா அர்த்தம் இந்த மேட்ச் would begin at 7:30 PM in India. இந்தியாவில் 7:30க்கு நடக்கும். அப்போ அது நைட்டு முழுக்க நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவுக்கும் லண்டனுக்கும் உள்ள டைம் டிஃப்ரென்ஸ் என்ன? அப்போ 0 டிகிரி, நமக்கு 82.5 டிகிரி ஈஸ்ட்டு. கரெக்டாக? இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள கிராப் எவ்வளோ, 82 டிகிரி 30 மினிட்ஸ். இப்போ 15 டிகிரிக்கு 1 ஹவர் அப்படின்னா இப்போ இந்த 82.5 டிகிரிக்கு எவ்வளோ மணி நேரம் வரும், 5.5 ஹவர்ஸ் வரும். இது எனக்கு தெரியும், அதனால் நான் சொல்லிட்டேன். நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 15 5 சார் 75. சரியா? அப்போ மீதி எவ்வளோ இருக்குது, 7.5 இருக்குது. அப்போ 15 டிகிரிக்கு 1 மணி நேரம்னா 7.5க்கு 30 நிமிஷம். அப்போ ஆல்ரெடி 5, இது ஒரு 30. ஸோ 5.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்தியா லொக்கேட்டட் ஈஸ்ட் ஆஃப் கிரீன்விச். அதே போல் நம்ம எங்கே இருக்கோம், ஈஸ்ட்டில் லொக்கேட்டாக இருக்கும். அப்போ நம்ம அஹெட்டில் இருப்போமா பிஹெண்டில் இருப்போம்னா அஹெட்டில் இருப்போம். அப்போ நமக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும், 5.5 மணி நேரம் முன்னாடி இருக்கும். and it is 2 PM noon in London. நமக்கு ஆல்ரெடி 7:30 இருக்கும். சம் கண்ட்ரிஸ் ஹவ் அ கிரேட் லாங்கிடியூடல் எக்ஸ்டென்ட். ஒரு சில கண்ட்ரிஸுக்கு வந்து லாங்கிடியூடல், அதாவது இப்படி பேஸ் பண்ணும்போது ரொம்ப தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு டைம் ஜோன் இல்லாமல் மல்டிபிள் டைம் ஜோன்ஸை அவங்க ஏற்றுக்க வேண்டிய நிலமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவில் கிட்டத்தட்ட 11 டைம் ஜோன்ஸ் இருக்குது. த எர்த் ஹஸ் பின் டிவைடட் இன்டு 24 டைம் ஜோன்ஸ். ஒட்டு மொத்தமாக பூமியில் இருக்கிற டைம் ஜோன்ஸ் எவ்வளோ, 24. ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு மணி நேரத்தை குறிக்கக்கூடிய டைம் ஜோன்ஸ். ஈச் ஜோன் தஸ் கவர் 15 டிகிரி ஆஃப் லாங்கிடியூட். ஒவ்வொரு ஜோனும் 15 டிகிரியை பிரிச்சுக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த செகண்ட் சாப்டர். தேங்க்யூ, பாய்.